இப்போ மேக்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்ப்போம் சொல்யூஷன்ஸோட. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் 3.3 ப்ளஸ் 33.03 ப்ளஸ் 333.003 ப்ளஸ் 0.33 ப்ளஸ் 3.03. ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது வெர்டிக்கலா பிளேஸ் வேல்யூ பொறுத்து கரெக்டாக அலைன் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we can find the answer, which is very simple. இதில் வந்து கொடுத்துருக்க கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, which is 372.693. Next question, on dividing a larger number by a smaller number, the quotient obtained is 6 and the remainder is 30. What is the smaller number if the difference between the two numbers is 1380? So ஒரு பெரிய நம்பரை ஒரு சின்ன நம்பரால டிவைட் பண்றோம். அதுல நமக்கு கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கிடைக்குது. 6 வந்து கோஷன், 30 வந்து ரிமைண்டர். இப்போ அந்த நம்பருக்கு உண்டான டிஃபரன்ஸ், ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 1380னா, அப்ப அந்த ஸ்மாலர் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் நம்பரை எக்ஸ்னு வச்சுப்போம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்னு வச்சுப்போம். இந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷன்ட் வந்து 6 கிடைக்குது. அப்ப 6 இன்டூ எக்ஸ் பிளஸ் ரிமைண்டர் வந்து 30 கிடைக்குது. அதுதான் லார்ஜர் நம்பரா இருக்க முடியும். ஏன்னா லார்ஜர் நம்பரை ஸ்மாலர் நம்பரால டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 கோஷன்ட்டும் 30 ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ 6x plus 30 ஈக்குவல் டு லார்ஜர் நம்பர். அப்போ 6x plus 30 லார்ஜர் நம்பர், ஸ்மாலர் நம்பர் வந்து எக்ஸ்னு வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 1380 கொடுத்துட்டாங்க, 1318 கொடுத்துட்டாங்க. அப்போ 6x plus 30 minus x equal to 1380 நமக்கு கிடைக்குது ஈக்குவேஷன். ஸோ இது அப்படின்னா 5x equal to 1380 minus 30 which is 1350. அப்போ x என்னன்னா 270. ஸோ இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல 270 வந்து C, அதான் ஆன்சர். நெக்ஸ்ட், the first two terms of a geometric progression adds up to 16. The sum of the third and the fourth terms is 64. If the terms of the geometric progression are alternately positive and negative, then the third term என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஒன்று இருக்கு. அதில் முதல் ரெண்டு டேர்ம்ஸை கூட்டினா 16 வருது. மூணாவது நாலாவது டேர்மை கூட்டினா 64 வருது. ஆனா ப்ராக்ரஷன்ல ஆல்டர்னேட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன்ஸ் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது தேர்ட் டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்றதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து அந்த ப்ராக்ரஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். காமன் ரேஷியோ வந்து ஆர்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏ பிளஸ் ஏஆர் ஈக்குவல் டு 16. அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸை கூட்டினா வர்றது 16 அண்ட் தேர்டையும் ஃபோர்த்தையும் கூட்டினா வர்றது 64 இல்லையா? அப்போ ஏஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏஆர் கியூப் ஈக்குவல் டு 64. ஸோ இதான் வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது இதில். அப்போ ஆர் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டு ஏ, அதாவது செகண்ட் ஈக்குவேஷனில் ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டு ஏ பிளஸ் ஏஆர் ஈக்குவல் டு 64னு எழுதலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64/16 தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஆர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 கிடைக்குது. ஸோ ஆர் வந்து 2 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏ வந்து 16/3 இருக்கும். ஓகேவா? இப்போ ஆல் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி பிகம் பாசிட்டிவ். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஜிபியோட எல்லா டேர்மும் வந்து பாசிட்டிவா இருக்கும். இது வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி செட் ஆகாது இல்லையா? அவங்க வந்து ஆல்டர்னேட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு -2 அப்படின்னு வச்சுட்டோம்னா ஏ வந்து -16/3 அப்படி. அப்போ தேர்ட் டேர்ம் வந்து ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன வரும்னா -16 இன்டூ -2 the whole square. அப்போ -16 into 4 வரும், which is 64. So இந்த ஆப்ஷன் வந்து D ல கொடுத்திருக்காங்க. So D equal to -64. Next question, 1st January 2000 was a Saturday. After this date, when would it happen at the earliest for the 1st January to be on Saturday? So இதுக்கு அப்புறம் எந்த வருஷத்துல மறுபடி 1st January வந்து சாட்டர்டே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So ஆப்ஷன் ஏல, அதாவது 1st January 2005ல தான் நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே வரும். ஏன்னா 0 odd days வந்து அப்பதான் வந்து வருது. So ஆப்ஷன் ஏ. Next question, what is the value of 283 plus 293 plus 303 plus dash 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 483 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் எப்படி போடலாம் அப்படின்னா 283 plus 293 plus 303 that is equal to 13 plus 23 plus 33 plus etc 483 minus 13 plus 23 plus 33 plus etc plus 273 ன்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? The sum of the cube of first n natural numbers என்ன? So n square into n into 1 2/4 equal to n plus 1 2/2. ஓகேவா? So that is equal to sum of the first n natural number square. So 48 into 48 plus 1 அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றோம். அதை ரெடியூஸ் பண்ணா 12,40,092 கிடைக்குது. அது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சி ல இருக்கு. Next, in a mini zoo 60% of the animals are monkeys and 70% of all the animals have a tail. If 50% of the monkeys have a tail, what percentage of other animals have a tail? ஓகேவா? ஸோ ஜூல 60% வந்து மங்கீஸ் இருக்குது அண்ட் மொத்தமா 70% இருக்கிற அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வால் இருக்குது. 50% ஆஃப் த மங்கீஸ்க்கு தான் டெய்ல் இருக்குது அப்படின்னா, அதாவது இருக்கிற மங்கீஸ்லயே 50% தான் டெய்ல் இருக்கு அப்படின்னா, மற்ற டெய்ல் இருக்கிற அனிமல்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ 100 அனிமல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். எல்லாம் எல்லாமே பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கனால லெட்ஸ் ஸ்டார்ட் வித் 100. ஸோ இந்த மினி ஜூல 100 இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அதுல 60 வந்து மங்கி, அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ் பத்தி 60 மங்கீஸ், 40 வந்து மற்ற அனிமல்ஸ். ஸோ 50% டெய்ல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 60ல 50%ங்கிறது 30. டோட்டல் அனிமல்ஸ் வித் டெய்ல் வந்து 70
70ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதர் அனிமல்ஸ் வித் டெய்ல் என்னவா இருக்கும் 40. ஓகேவா? ஸோ ரிக்வயர்ட் பர்சன்டேஜ் என்ன? ஆப்ஷன் பி. அதாவது 100%, அதாவது இருக்கிற எல்லா அனிமல்ஸ்லயுமே எல்லா அனிமல்ஸ்க்குமே டெய்ல்ஸ் இருக்கு. அதர் அனிமல்ஸ் வித் டெய்ல் வந்து 40. ஸோ ஆப்ஷன் வந்து 40/40 இன்டூ 100 நம்ம பெர்சன்டேஜ்ல பார்க்குறோம். ஸோ பெர்சன்டேஜ் பார்க்கும்போது 100% ஆஃப் அதர் அனிமல்ஸ் ஹேவ் அ டெய்ல். ஓகேவா? ஸோ அது வந்து ஆப்ஷன் பி. தெர் இஸ் a leak in the bottom of the tank. This leak can empty a full tank in 8 hours. When the tank is full, a tap is opened into the tank which admits 6 liters per hour and the tank is now emptied in 12 hours. What is the capacity of the tank? ஸோ ஒரு டேங்க்ல ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா லீக் ஆகுது வாட்டர். ஸோ அதுவா லீக் ஆகுச்சு அப்படின்னா 8 மணி நேரத்தில் எம்டி ஆயிரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள 1 ஹவருக்கு 6 லிட்டர்ஸ் தண்ணி உள்ளே போகிற மாதிரி ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணி அதை ரொப்பிக்கிட்டே இருக்கிறோம் கீழே அது போக போக. அப்படி இருக்கும்போது இப்போ எம்டி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, ஏன்னா உள்ள தண்ணி போகுது. ஸோ 12 ஹவர்ஸ்ல எம்டி ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டி என்ன, டேங்கோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கெப்பாசிட்டி வந்து லிட்டர்ஸ்ல வச்சுக்கலாம், எம்டிங் ரேட்டை வந்து லிட்டர்ஸ் per ஹவர்ல வச்சுக்கலாம். ஸோ சால்வ் பண்ணும்போது x ஈக்குவல் டு 8 into 18. ஓகேவா? ஸோ எவ்வளோ வந்து லிட்டர்ஸ் அந்த எம்டிங் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ லிட்டர்ஸ் வந்து 8 into 18 which is equal to 144 liters. 144 வந்து ஆப்ஷன் சில இருக்கு. At a reputed engineering college in India, total expenses of a semester are partly fixed and partly varying linearly with the number of students. The average expense per student is rupees 400 when there are 20 students and rupees 300 when there are 40 students. When there are 80 students, what is the average expense per student? So பாதி வந்து அதாவது பார்ஷியலா ஃபிக்ஸடா இருக்கும் எக்ஸ்பென்சஸ், பார்ஷியலா வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து லீனியரா வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ 20 பசங்க இருக்கும்போது 400 ரூபாய் ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படுது. 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது 300 ரூபாய் தேவைப்படுது. அப்ப 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா எவ்வளவு தேவைப்படும்னு கேக்குறாங்க. சோ அந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் எஃப்னு வச்சுப்போம், வேரியிங் சார்ஜஸ் வின்னு வச்சுப்போம். சோ வி வந்து சால்விங், ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். அதாவது எஃப்க்கும் சால்வ் பண்ணணும், விக்கு சால்வ் பண்ணணும். அப்போ வி வந்து 200, எஃப் வந்து 4000. ஏன்னா டோட்டல் காஸ்ட் வந்து 4000 + 200 n இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அட் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது டோட்டல் காஸ்ட் என்ன இருக்கும்னா 4000 + 200 into n. ஓகேவா? 80 கேட்டிருக்காங்க. அப்போ 16,000 which is 20,000. அதுதான் வந்து ஆவரேஜ். அப்போ ஆப்ஷன் வந்து இங்க எங்க கொடுத்துருக்காங்க, ஏல இருக்கு. ஏல வந்து 250. ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தா 250. டோட்டல் காஸ்ட் வந்து 20,000 ஃபார் 80 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஆவரேஜ் வந்து 250 which is option A. Okay, next, Manish was asked to find 5/6 times of a number and he instead multiplied it by 6/5. Okay, as a result he got an answer which was more than the correct answer by 649. What is the number? ஒரு நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்பரோட 5/6 times of a நம்பரை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பரோட 5/6 டைம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், 6/5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். அவன் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து 649. கரெக்ட் ஆன்சரை விட 649 அதிகம். கரெக்ட் ஆன்சர் + 649 அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ அந்த நம்பர் என்ன? ஸோ அந்த நம்பர் இன்டூ 6/5 பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சருக்கு பதிலாக அந்த சைடு ஈக்குவல் டு எக்ஸ் + 649 நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸுக்கு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get 1770. அந்த ஆப்ஷன் வந்து எங்க கொடுத்துருக்காங்கன்னா ஏல கொடுத்துருக்காங்க. ஓகே, கிளாஸ் ஹேஸ் 54 girls. For an event, the teacher has to select girls who know how to dance. If there are 12 such girls in the class, in how many ways can the teacher select 6 girls? ஓகேவா? ஸோ முதல்ல மொத்தமா 54 girls இருக்காங்க. டான்ஸ் தெரிஞ்ச கேர்ள்ஸ் வந்து எடுக்கணும் அவங்க. அதுல 12 கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அதுல இருந்து 6 கேர்ள்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு how many ways இருக்கு அந்த டீச்சருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ டான்ஸ் தெரிஞ்ச கேர்ள்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால அந்த 12 கேர்ள்ஸ்ல தான் 6 கேர்ள்ஸை செலக்ட் பண்ண முடியும். ஸோ காம்பினேஷன் 12C6. ஓகேவா? ஸோ 12C6 வேஸ்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ 12 into 11 into 10 into 9 into 7 divided by 720 which is 924. அந்த ஆப்ஷன் எங்க கொடுத்துருக்காங்கன்னா டில கொடுத்துருக்காங்க. ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.